அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் ஒரு மருத்துவ முகாம் நடத்தி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் என்ன தெரிய வருதுன்னா, இன்னும் அதாவது ஒரு காலத்தில் ரொம்ப ரேராக இருந்த நீரிழிவு நோய்க்கான அபாயம், அதாவது ஆரம்ப நிலை, இப்போ 4 பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பிள்ளை கண்டிப்பாக நீரிழிவு நோயில் 20, 25, 30 வயசுக்குள்ளேயே பாதிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஆய்வு சொல்லியிருக்கு. நேற்று காலையில் நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த கடைக்கிட்ட காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். அந்த 7:30 மணிக்கு ஒரு அப்பா ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட போகிறாரு. அவர் வந்து இறங்கணுன்னே, அப்பா பெப்சி ஒரு இது அப்படி இல்லைன்னா மாசா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இவர் அப்பா ரொம்ப சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸு, அதாவது இந்த வறுவறு முறுமுறு இருக்குல்ல பாக்கெட்டில் 5 ரூபா 10 ரூபா, அந்த ஐட்டமும் வாங்கிட்டு இந்த 10 ரூபா கூல்ட்ரிங்ஸையும் 2 வாங்கி பைக்குள்ளே வச்சு கொடுத்து விட்றாரு. இது வந்து அவருக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தைக்கு பேராபத்து, அதை அவங்க உணர்றதில்ல. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுனா இந்த குழந்தை டெய்லி இதாக வரப்ப இதுதான் இந்த நீரிழிவு நோய்கள்லாம். இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள நாமளே கெடுக்கும். நோயாளியை நாம தான் குழந்தைகளுக்கு முன்ன மாதிரி உடற்பயிற்சிங்கிறதே கிடையாது. நேராக பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்கிறாங்க, அதிகமாக உட்காந்தே தான் இருக்காங்க. மிஞ்சி போனால் ஸ்கூல் விட்டு வர்றப்ப நடக்கிறாங்க, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதே போல் காலையிலையும் முதல்ல விளையாட்டு பீரியடு அது இதுன்னு இருக்கும், இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்புறம் சாயங்காலம் வந்தோடனே ஏதாவது திருப்பி ஏதாவது ஸ்நாக்ஸு அது இது நறுக்கு முறுக்கெல்லாம் கொடுத்துட்டு வேறு ஏதாவது டியூஷன் அப்படி இப்படி போயிடுறோம். இப்படி போகிறப்ப அந்த குழந்தைங்க உட்கார்ந்த இடத்த விட்டு அங்கிட்ட அசைகிறதில்ல. அதே நேரத்தில் உடலுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதுங்க எடுத்துக்கிறது இல்லை. நம்மளும் காய்கறி பழங்கள் போக்குவரத்து அம்மா அப்பாக்களுக்கு புரியறதில்லை இன்றைக்கி. அப்புறம் இப்படி குழந்தைகளுக்கு அதோட பலன்கள் நன்மைகள் புரியும். அதனால் இப்படி தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக எல்லாருமே தயவு செஞ்சு குழந்தைகளை உருவாக்குறப்ப அவங்கள நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக வர்றதுக்கான வழியை நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது, அந்த குழந்தைகளுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. இதை எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் தீவிரமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.